நல்லபடியா முடியட்டும், வரட்டும். இது புதிய வாக்காளர் பட்டியல் வரட்டும், அப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது அது எங்களுடைய முதல்வர் முடிவு பண்ணுவார். என்ன காரணம்னா, பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல விதமாக மக்களை பார்த்துக் கொள்வார். 2026 தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் பொதுக்குழு பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்து எப்படி? 210 தொகுதி அவங்களுக்கு இல்லையே, போட்டியிடறதுக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. அதிமுக போட்டியிட 210 தொகுதி எங்க இருக்கு? பட்டியல் வெளியிட்டாங்களா? பட்டியல வெளியில்ல. அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்றீங்களா? அவங்க கூட்டணி கட்சிக்கு என்னை பொறுத்தளவில் 210 தொகுதி போய் 24 தொகுதி மிச்சம் வரும். மிச்சம் 24 இருக்கு. அதுதான் அவங்க பெற முடியும், அவ்வளவுதான். திமுக அரசு அதிமுகவோட செயல் திட்டங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு. எந்த ஸ்டிக்கர் ஓட்டல, எல்லா திட்டங்களும் நீங்க பாக்குறீங்க. நீங்க கிராமங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் பூரா முழுக்க முதலமைச்சர் அதற்காக நிதி ஒதுக்கி ஊராட்சிகளுக்கு ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஊராட்சித்துறைக்கு 22,000 கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுக்க கிராமப்புற சாலைகளை இணைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பழுது நீக்காமல் இருந்த வீடுகளை எல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம் அதை பற்றி திரும்பி யாரும் பார்க்கல. எந்த அரசும் 10 வருஷம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில். ஒரு வீடு ரிப்பேர் பண்ணல, பழுதுபார்க்க பணம் கொடுக்கல. 2000 கோடியை கொடுத்து கிட்டத்தட்ட 1,25,000 வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக 25 வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய வீடுக்கு பதிலாக 25,000, புது வீடு 2 லட்சம். பழுது நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு 2000 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள்லாம் மிகச்சிறப்பாக நடந்திருக்கு. அந்த பழைய வீட்டில் குடியிருந்த மக்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுக்கு மேலே சான்று ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் போய் பாருங்கள், காலனியில் எத்தனை வீடு பழுது நீக்கியிருக்கோம், எவ்வளவு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க. இல்லையே, அறிவிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றுகிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுறோம், வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து வழங்குவோம். தேர்தலுக்காக கொடுக்கல. எதுவுமே திமுகவை பொறுத்தளவில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் ஒரு நிரந்தரமான திட்டத்தை அறிவித்து அதை தொடர்ந்து செயல்படுத்த